மெகாத்தொடர். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மறக்காம லைக் பண்ண சொல்றது. நான் உங்க அழகி. உங்கள எத்தனை பேருக்கு என்ன பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணி காமிங்க. இப்ப எதுக்கு நீ அவன் கூட வெளியில வந்திருக்க? ஆமா, எனக்கு ஆசை பாருங்க. உங்க வீட்டுல உங்களுக்கு அறிவே கிடையாது. அனுப்பி வச்சதே அவங்க தான். சரி, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. இங்க சொல்ல முடியாது, தனியா தான் சொல்ல முடியும். இல்ல சொல்லு. வேண்டாம், தனியா தான் சொல்ல முடியும். அழகி, வா கிளாஸ் பண்ணி போகலாம். இவன் பேசிக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. அவன் கிட்ட பேசுன. நான் என்ன பண்ண முடியும்? அவ கூடயே வாங்க. சரி போ. அழகி, சீக்கிரம் வா கிளாஸ் பண்ணலாம். பாத்து வா. போறத பாரு. சீக்கிரம் வா, வண்டி எது வரமுடி கிராஸ் பண்ணிடலாம். சீக்கிரம் வா. பாரு, பேசாம யா பின்னாடி வா. எப்படி? வா வா. இவரு போய் எங்க வீட்டு சொல்லிடுவாரு. முடியாது. சாரி. அழகி, உள்ள வா. வா அழகி, உனக்கு பிடிச்ச சேலை தாவாணி எது வேணாலும் எடுத்துக்க. என்ன நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்கிறா? பேசாம எங்க போய்வ? பேச வச்சிருந்தேன். அழகி, உனக்கு பிடிச்ச சேலை தாவாணி எது வேணாலும் எடுத்துக்க. நான் பணம் கொடுக்குறேன். ஒன்னதான் அழகி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் தான். சும்மா வாங்கிக்க, ஒண்ணு இல்ல. வெக்கலாம் படாத, வாங்கிக்க. என்ன பாரு, நான் உன்னை கட்டிக்க போறவன் தான். பாரு, நீ இப்படிதான் இருப்ப. இரு அழகி. ஓ, நான் தொடர்றது உனக்கு பிடிக்கலையோ? உன்னை அடையாம நான் விடவே மாட்டேன். உன்னை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நீ வேணும்னு. உனக்கு என்ன பிடிச்சா என்ன, பிடிக்காம போனா என்ன, எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். உன்ன மாதிரி ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்லை. உனக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன இப்படி நடந்துக்கிடுதா? ஓ, விலைக்கு போறியா? எத்தனை நாளைக்கு விலைக்கு போவ? இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள உன் கழுத்தை தாலி கட்டி உன்னை அடையல. அழகா இருக்குங்கிற திமிரு. எத்தனை நாளைக்கு இந்த அழக வச்சு இவ்வளவு திமிரா இருக்குன்னு நான் போக்குறேன். திமிர நான் அடக்குறேன்டி. உன்னையும் உன் அழகையும் என் வீட்டுல சாணியல்ல போடுறேன். என் அம்மாவும் பாட்டி பத்தி உனக்கு தெரியாத, சக்கையா புழிஞ்சு எடுத்துருவாங்க. பளபளப்பா இருக்குன்னு தானே மவுசு காட்ட. அந்த பளபளப்பை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அழகா இருக்குங்கிற திமிரு. உன்னை அடையிற வரைக்கும் தான் அடங்கி போவேன். உன்னை அடைஞ்ச அடுத்த நொடி நீ என் காலு கீழே தான். அழகா இருக்குங்கிற திமிரு. நான் தொட வேண்டி உன்ன. ஏன் தூரம் விலைக்கு போற? பக்கத்துல நில்லு. மிதிச்ச. யாரு? எதுக்கு சாரி பண்ண அடிச்சீங்க? சாரி, தெரியாம கைப்பட்டுட்டு. அது எப்படி தெரியாம படம்? தெரியாம தான் பட்டதே. வந்துருவானுங்க. அழகான பொண்ணு எங்க இருந்துடக்கூடாது. அப்படியே மோப்பம் பிடிச்சு வந்துருவானுங்க. வா வா, பொறுக்கி பையில நான் சுத்திக்கிட்டு இருக்கான். வா வா, எவன் கண்ணிலையும் படாம ஓரமா போ. யா அழகி, வாடி மறுற. வா வா, துணி எடுக்கண்டா, ஒண்ணு எடுக்கண்டா. பொறுக்கி பையில நான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. நாளைக்கு சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட நான் பேசணும். மனசுல இல்ல, அவன் கூட என்ன தயாரிக்க முடியல அனுப்பி வச்சிருக்காங்க. எல்லாம் என் தலை எடுத்து. நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. அழகி அங்க என்ன பாடுபட்டாலும் தூக்கமே வரல. இல்ல, இதுக்கப்புறமா அழகி இப்படி விட நல்லது இல்ல. அம்மா கிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். என்னால இப்படி பிரச்சனை சமாளிக்க முடியல. அவன் எப்படி சமாளிப்பா? இல்ல, சீக்கிரம் கல்யாணம் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இல்ல, ரிஜிஸ்டர் மேரேஜ் அது பண்ணிடணும். இது லைக் பண்ணாது. இல்லைன்னா இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதான். அப்பா, என்னையெல்லாம் அழகி நான் வேற யாரும் கூட பாத்துக்க மாட்டேன். எனக்கு பார்க்க சக்தியெல்லாம் இல்ல. இது லைக் பண்ணாது. அழகி, வா. ஏண்டி, ஏன் சோகமா இருக்க? ஏதாவது பிரச்சனை நடந்ததா? ஏதாவது டார்ச்சர் பண்ணனா? அதை விடுங்க, வாங்க போலாம். ஏண்டி, ஏதாவது பிரச்சனையா? நீ சோகமா இருந்தா எனக்கு பயமா இருக்குடி. ஏதோ பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க. என்னடி, என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல, வாங்க. எதனாலும் சொல்லுடி, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க. இல்ல, நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற. அது ஒண்ணு இல்ல, நீங்க அவங்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆமா. அதான் நான் அவங்கிட்ட பேசவே இல்லல. அவனுக்கு அது கோவம். நேரா எங்க வீட்ல வந்து போட்டு கொடுத்துட்டான். உங்க வீட்டுல நம்மள நடிச்சாங்களா? ஆமா ஆமா. அவங்கள சரி விடுங்க. நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன், உங்க வீட்டுல இருக்கிற அடி வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அது எப்படி முடியும்? அவங்க அடிக்கிறதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது.
அந்த பையன் இல்ல, அவனுக்கு ரொம்ப கோபம். எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட பேசாம வருவன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் கூட்டிட்டே போனான். அதுக்கான நீங்க கடையில நின்னீங்களா, பொறுக்கி பயிலுலா என் பின்னாடி சுத்துறானுங்களாம் அப்படின்னு எங்க வீட்டுல போட்டு கொடுத்துட்டான். நான் வெளியில போனாலே பொறுக்கி பயிலுலா என் பின்னாடி சுத்துறானு இல்லாத பொல்லாதெல்லாம் எங்க அம்மா கிட்ட, எங்க அப்பா கிட்ட, எங்க அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்துட்டா. இதா சாக்குன்னு எங்க அண்ணிக்காரி என்ன பலார் பலார்னு அரைஞ்சிட்டா. இவங்க எங்க போறாங்க? எங்க போறீங்க? உங்க வீட்டுக்கு குழி தோண்டிட்டு வரேன். ஐயோ, நீங்க இப்படி கோபப்படுவீங்கன்னு நான் சொல்லாம இருந்தேன். இங்க வாங்க. இவ்வளவு தைரியம் தான் உன்னை அடிப்பாங்க. ஆமா, நான் இன்னைக்கு நேத்தன அடி வாங்குறேன். நான் பிறந்தல இருந்து அடி வாங்கிட்டு தான் இருக்கேன். இங்க வாங்க, எனக்கு அதெல்லாம் வலிக்கல. விட மாட்டேன். ஐயோ, நீங்க இப்ப ஏதாவது பண்ணீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். இங்க வாங்க. இவ்வளவு தைரியம் தான் உன்னை அடிப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. இங்க வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். சரி வா. ரொம்ப வலிச்சுதா? எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு. கஷ்டமா இருக்குடி. சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நான் கடைசி வரைக்கும் அவங்கிட்ட பேசவே இல்லை, தெரியுமா? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? ஏன் அந்த வீட்டுல போய் பிறந்த? சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ஆனா ஒண்ணு, அன்னிக்காரி உங்க அம்மா உங்க அண்ணன் என் கையால் தான் உங்களுக்கு சாவு. ஐயோ விடுங்க, அப்படிலாம் பேசாதீங்க. இவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அழகி அடிப்பாங்க? நான் உங்க அழகி ஆகணும்ல. ஆமா. அப்புறம் வீட்டுல ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனையா? அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா, அதனால என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களாம். ஆமா, அது மட்டும் இல்ல, அவன் ரொம்ப ஓவரா பண்றான். எனக்கு பிடிக்கவே இல்ல. இன்னைக்கு காலையில என்னன்னா எங்க அண்ணியோட தம்பி வீட்டுல வந்து நிக்கிறான். சரி சொல்லு, இப்ப என்னதான் பண்ணலாம்? சரி, நம்ம வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட நான் பேசணும். சரி. என்ன தூக்கிட்டு போங்க. அழகி தூக்கிட்டு போங்கன்னு சொன்னேன். சரி. என்ன தினமும் தூக்குவீங்கல்ல? சரி. என்ன விட்டுற மாட்டீங்கல்ல? இல்ல, விட மாட்டேன். சரி, என்ன அணைச்சு தூக்கிட்டு போங்க. சரி. பாத்தீங்களா என்னாச்சி, நான் சொல்லும் போது நீங்க நம்ப மாட்டேன் நெட்டியில. உங்க வீட்டுக்கு வர வேண்டிய மாப்பிள்ள என்னென்ன வேலைலாம் பாக்குறாரு பாத்தீங்களா? உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அந்த ஒத்த பொண்ணு இவர் மேல கொல்ல பாசமா இருக்கு, கொல்ல ஆசையில இருக்குது. இவர் கூட தான் வாழுவேன்னு பிடிவாதமா இருக்குது. ஆனா இவரு பாக்குற வேலை உங்க புள்ள என்னன்னா இவரையே நினைச்சு உருகுது. இவரு என்னமோ எவ்வளையோ நினைச்சு உருகுறார. விடலாமா அண்ணாச்சி? இவன் எந்த காட்டுக்காரி? நம்ம சமூக சுந்தரபுரமா? எவ்வளவு ஒருத்தி என் மாப்பிள்ளை வளைச்சு போட்டுக்கிட்டு இருக்கா, நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. என் மாப்பிள்ளை என்ன தப்பு பண்ணினாலும் பரவாயில்ல, இவ்வளவு அடிச்சு கொண்டுட்டு என் மாப்பிள்ளை தூக்கிட்டு வா. சொல்லிட்டீங்களா, செஞ்சிருவோம். என் புள்ள இவர் மேல ஆசைப்பட்டா. இன்னொன்னு, இவர் தான் என் வீட்டுக்கு மருமகனா வரணும். என் வீட்டுக்கு மருமகனா வர்றதுக்கு எல்லா தகுதியும் இவருக்கு மட்டும்தான் இருக்குது. இவர் பேரை கேட்டோன்னே தமிழ்நாடே அதிர்ந்து பார்த்தல. 28 வயசுல 120 கம்பெனிக்கு முதலாளி. சும்மா சக்க புக்கெல்லாம் விட்ட முடியாது. விஷயம் வெளியில தெரியறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை தூக்கு. அவ்வளவு கோடி சொத்துக்கு எவ்வளவு ஒரு பிச்சைக்காரி சொந்தமாகறதா? என் மகதான் அத்தனை சொத்தையும் ஆளணும். ஆனா இவர் என்னமோ இந்த பொண்ணு மேல எல்லாம் பைத்தியமா இருக்காரு. உங்க பிள்ளைக்கு கட்டி வச்சாலும் உங்க புள்ள கூட சந்தோஷமா வாழுவாரு. ஆம்பளனா அப்படிதான் இருப்பா. அவ 1000 பேரை வச்சுட்டு போறான். ஆனா இவனுக்கு என் மகன் மட்டும்தான் பொண்டாட்டியா இருக்கணும். இவன் கெட்ட தாலி என் மகன் கழுத்துல மட்டும்தான் இருக்கணும். சீக்கிரம் கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் பாரு. இவர் என்னமோ அந்த புள்ள மேல பைத்தியமா இருப்பார்ல தோணுது. அவர் யார் மேலயும் பைத்தியமா இருந்துட்டு போறாரு. அது எங்களுக்கு முக்கியம் இல்ல. என் பிள்ளைக்கு புதுசா இருந்தா மட்டும் போதும். ஐயா, புள்ள வாழ்க்கை இவளையே நினைச்சுக்கிட்டு உங்க புள்ள கூட எப்படி சந்தோஷமா வாழுவாரு? இல்ல உங்க புள்ளதான் எப்படி சந்தோஷமா வாழும்? செல்வா பொண்டாட்டியா இருந்தா போதும். செல்வா பொண்டாட்டினாலே மதிப்பு தானா வரும்டா. கண்டவெல்லாம் எனக்கு மருமகனா வரக்கூடாது. செல்வா மாமனார்னு நான் பேர் எடுக்கணும். அதுதான் எனக்கு வேணும். இவளை அடிச்சு துரத்துக்கு போடு, இல்ல போட்டே தள்ளு. இவருக்கு பொம்பளை வாசமே ஆவாதுன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த புள்ள கிட்ட மயங்கி போறாருன்னா ஐயா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வீட்டு புள்ள வாழ்க்கை. அதான் சொல்றேனே, நான் செல்வா மாமனார்னு பேர் வாங்கணும், அவ்வளவுதான். அவன் எவ கூடயும் வாழ்ந்துட்டு போறான். என் புள்ள கத்த தாலி மட்டும் கட்டினா போதும். புரியுதா? மாப்பிள்ளை கிட்ட இத பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது. நமக்கு தெரிஞ்சது மாப்பிள்ளைக்கு தெரியவே கூடாது. அவர் இவளை வச்சிருக்காரு ஊருக்கே தெரியட்டும். ஆனா நமக்கு தெரியணும், மாப்பிள்ளைக்கு தெரியக்கூடாது. புரியுதா? இன்னும் 2-3 நாள்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணு போ. ஓகேயா? இவால மாப்பிள்ளை மனசு எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஒருத்தி கொஞ்சம் வெள்ளையா தானே விழுந்து தரணுமா? இவரை எப்படியா வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்.
என்னடி அப்படி பாக்குற? என்ன எங்க கூட்டு வந்திருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடா? இதா? ஆமா, நல்லா பாரு, சுத்தி வெளியிலலாம் பாரு. அதே மரம். அந்த மரம் அப்படியே நிக்குது. அந்த மரம் அங்கேதான் நிக்குது. ஆனா இதுல வீடு எப்படி? ஒரு வருஷம் நம்ம பிரிஞ்சு இருந்தோம்ல, ஆமா. அப்போ உன் ஞாபகத்தமா இததான் நான் கட்டி இங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இல்ல. போனது அவளை நினைத்தே ஏக்கமானது பித்தனை போனாரே பார்க்கும் இடமெல்லாம் அவளை போலே பாவை தெரிந்தது பைத்தியமாயாரே என்னை போல அவளும் இருந்தாள் என்று அவள் சொல்ல கேட்டு உள்ளம் எங்கோ போனது மீண்டும் மீண்டும் அவள் தான் வேண்டும் என்று என்னை தூண்டும் உள்ளம் பச்சை கொடி காட்டுதே இது இன்று வந்த சொந்தமா இல்லை ஜென்ம ஜென்ம பந்தமா ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? கஷ்டமா? நான் வாழ்க்கை அனுபவிச்சிருந்தேன். திரும்பி ஒன்று எனக்கு இருக்கு, நான் தயாரா இல்ல. அதான் நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு சொல்ல வந்தேன். என்ன? நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என் பொண்ணு சொல்லு, பண்ணிக்கலாம். நிஜமாவா? நான் ஏதோ தட்டி கடிப்பீங்கன்னு நினைச்சிட்டேன், பயந்துட்டேன். இது வரைக்கும் நீங்க கல்யாண பேச்சே எடுக்கலையா? எனக்கு அதான் பயமா இருந்தது. ஏண்டி சந்தேகமா பட்டிருக்க? ஒருவேளை இன்னும் நாள் போகட்டும்னு நீங்க நினைச்சிருக்கலாம்ல. ஆனா எங்க வீட்டுல இருக்க சூழ்நிலை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்போ எங்க வீட்டுல இருந்து பொண்ணு கேட்பீங்க? எப்போ வரணும்னு சொல்லு. எப்போ வேணாலும் வாங்க. எங்க அம்மா அப்பா கிட்ட பேசுங்க, சரியா? இன்னொன்னுக்கும் சொல்லிடு, ஒருவேளை உங்க வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா? அதான் நீங்க இருக்கீங்களா, என்ன முடிவெடுக்கீங்களோ அதுபடி நான் செய்வேன். இதுக்கு தாண்டி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது. நீ என்ன முழுசா நம்புவ பாரு, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. உன் மேல நான் பைத்தியமா இருக்க காரணமே முழுசா நீ என்ன நம்புற பாரு. அதான் பொண்ணு கேளுங்க, அவங்க தரலன்னா நீங்க என்ன முடிவு எடுக்கீங்களோ அது சரின்னு சொன்ன பாரு, அங்கதான் என் அழகி இருக்கா. நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். சரி வேண்டாம், நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி நினைச்சீங்க? கொஞ்சம் செட்டில் ஆகணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, இப்ப இருக்க வசதியே போதும். போதுமா? போதும். இந்த காதலும் இந்த புரிதலும் கூட இருந்தா இருக்க வருமானம் போதும். சரி. இன்னொரு உங்களுக்கு காட்டாம போயிட்டேனே, வா காட்டல. அழகா இருக்கு. அப்படியா? உன்னை நினைச்சுக்கிட்டே கட்டினல, அதான் அவ்வளவு அழகா இருக்கு. ஐயோ, கண்ணை பத்தி எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் சொல்ற இடத்துக்கு வா. ஐயோ, எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் சொல்லும் போது கண்ணை திறந்து பாரு. எங்க கூட்டு போறீங்க? அதான் சொல்றேன்லடி, கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க கூட்டிட்டு போறீங்க? சரிம்மா, இப்போ கண்ணை திறந்து பாரு. எப்படி? உங்கள போங்க. ஏண்டி? இதுக்குதான் கண்ணை பத்தி கூட்டிட்டு வந்தீங்களாக்கோ? ஆமாடி, நம்ம வாழ போற இடம்ல, நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்க போற இடம்ல, அது இவ்வளவு முக்கியமான இடம். நாம ஒண்ணு சேர்ந்துருவோம்ல. நான் இருக்கேன், பரியா பயப்படுற. இந்த செல்வா கிட்ட இருந்து அழகி யாராலையும் பிரிக்க முடியாது. இல்ல பிரிக்கதான் விட்டுருவேனா என்ன? இப்போ ஒண்ணு சொல்றேன் கேளு, உலகமே என் காலு கீழே தான் இருக்கு, பயப்படாத. என்ன சொல்றீங்க? அது உனக்கு போக போக புரியும். என் சொல்லுக்கு பயப்படுவாங்க, புரியுதா? அப்படியா? ஆமாமா, எல்லாரும் பயப்படுவாங்க, அதனால நீ பயப்படாம இரு. அழகா இருக்கு, ரொம்ப டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்கு. உனக்காக பார்த்து பார்த்து பண்ணுனேன். பூவு, இந்த பிங்க் கலர், இதெல்லாம் தானே உனக்கு பிடிக்கும், அதான் பார்த்து பார்த்து பண்ணுனேன். என் மேல அவ்வளோ காதலா? காதலா? உசுரடி, அதுக்கும் மேல. நீங்க இப்படி பேசும்போது இப்படி நடந்துக்கும் போதுதான் உங்க கூடயே இருக்கணும் போல தோணுது. இருந்துரு. எனக்கும் அதுதான் ஆசை. அதுக்கு என்ன, உன் ஆசை சீக்கிரம் நிறைவேறிடும். சரிங்க. சரி, போய் உட்காரு போ. ஒண்ணு வேண்டாம். எதுவும் பண்ண மாட்டேன் உனக்காக. இது உலகக்கூடாது. அந்த மெத்தில போய் உட்கார்ந்து பாரு. ஏன்? உட்கார்ந்து பாரு. உனக்காக, இந்த மகாராணிக்காக கிரீஸ் நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட மெத்த அது. அதுல உட்கார்ந்து பாரு. நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? போடி, உனக்கு உட்காரு. ஆமா, இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல பாரு. போ. போங்க, நான்
உட்கார மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஏதோ பண்ண போறீங்க. அடே அதெல்லாம் எதுவும் இல்ல, போய் உட்காரு. அதுல உட்கார்ந்து பாரு, சொல்றல உட்கார்ந்து பாரு. எதுவும் இல்லல்ல. அப்படினாலும் நீங்க அங்கேதான் நிக்கணும், நான் தான் உட்காருவேன். சரிம்மா, உன் பக்கத்துலயே வரமாட்டேன், போய் உட்காரு. சரி. எதுக்கு இவ்வளவு கட்டாயப்படுத்தி உட்கார சொல்றாங்க? எதுவும் இல்லல்ல. எதுவும் இல்லடி மகாராணி, உட்காரு. இங்க பாரு, எப்படியாவது உன் மகா இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணும். உன் சாமர்த்தியத்தை காட்டு. அட நீங்க வேற, அந்த பையன் வீட்லயே இருக்க மாட்டேங்கிறான். உங்க புள்ளதான் அவன் முன்னாடி உசுரா சுத்திக்கிட்டு இருக்கா. அவன் ஏறத்து கூட பார்க்க மாட்டேங்கிறானே. ஆமாண்ணா அப்படிதான் இருப்பா. சாமர்த்தியம் உன் பொண்ணு கையில தான் இருக்குது. எங்க கார்ல ஏறி உட்கார்ந்தா, அவள அம்போடு பாதி வெளியில விட்டுட்டு அவன் எங்கேயோ போயிட்டான். எங்கேயோ போகல, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தானே தெரியும். உங்க மகன் அழுதுட்டே வீட்டுக்கு வந்திருக்கா, பாதி வெளியில விட்டுட்டு போயிட்டான். அவனை நம்பி எப்படிங்க நம்ம பிள்ளை எங்க விட்டுட்டு போவேன்? பாரி விழாம பேசாத. அந்த செல்வா எனக்கு மருமகனா ஆகணும், புரியுதா? உன் மகளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்காம நீ ஒண்ணு அங்க வர வேண்டாம். வரணும் அவசியமும் கிடையாது. ஆமாமா, இல்லாட்டாலும் அப்படியே அவனை வாழ்ந்து தானே இருக்கீங்க. ஆமாம் இருப்போம். சொன்னா கேளு, செல்வா எனக்கு மருமகனா ஆகணும். உன் மகளை இந்த வீட்டுல மருமகளாக்கிட்டு நீ வந்தா போதும், புரியுதா? எங்க அந்த பையன் யார் எடுத்தே பாக்கலங்க. நானும் என்னெல்லாமோ பண்ணி பாத்துட்டேன். ஆஹா, அந்த பையன் யார் எடுத்தே பாக்கல. இல்லடா, நம்ம தான் கேள்விப்பட்டவன் அவன் ஆம்பளையே இல்லடு. ஒருவேளை அப்படி இருக்குமோ? குறிப்பிட்டவன வேண்டாத வேலை பார்த்து வச்சுட்டு போயிடாத. உன் மகளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கிட்டு வா. அவனை போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? உலகமே அவன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீயும் நானும் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கோம், அதுவே பெரிய விஷயம். எவ்வளவு ஒரு பிச்சைக்காரி, அவளே அவன் மனசுல இடம் பிடிச்சிட்டான். உன் மகனுக்கு சாமர்த்தியம் பத்தல. ஆமா, சாமர்த்தியம் பத்தல. அவன் யாருக்கு பார்க்கறனா நம்ம பிள்ளை என்ன பண்ணுவா? ஒரு பிச்சைக்காரி அவன் மனசுல இடம் பிடிச்சிருக்கா. என்ன சொல்றீங்க? சோத்துக்கே வழி இல்லாதவா அவன் மனசுல இடம் பிடிச்சிருக்கோம். தெரியல, யாருக்கும் தெரியக்கூடாது. ரகசியமா இருக்கட்டும், உன் பொண்ணுக்கே தெரியக்கூடாது. அவளுக்கு பிடிக்க தெரிஞ்சிருக்கு உன் மகளுக்கு. என்னங்க சொல்றீங்க? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். அதான் ஆச்சரியமா இருக்கு. எதனால அவகிட்ட போய் விழுந்தானே தெரியல. அவதான் அவனுக்கு உலகம். அவன் மேல பைத்தியமா இருக்கான். அவளை தரையோட தூக்கிட்டு போனான், என் கண்ணால பார்த்தேன். என்ன செல்வமா? ஆமா, எவ்வளவு ஒரு பிச்சைக்காரி கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி ஆக போறா. அது ஒரு காலம் நடக்கக்கூடாது. உன் பொண்ணுதான் இந்த வீட்டு மருமகளா மாறணும். ஓகேங்க, அவன் எவன்னு சொல்லுங்க, அவன் நான் பாத்துக்கிட்டேன். அவன் மேல நீ இல்ல, யாருமே கை வைக்க முடியாது. வச்சோ அந்த செல்வன் நாம பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம ஆக்கிடுவான். நான் கூட ஈஸியா போட்டு தள்ளிடலாம்னு நினைச்சேன். ஆஹா, அவன் மேல நம்ம மூச்சு காத்து கூட பட விட மாட்டான். அவன் அவளுக்கு கொடுக்காத பாதுகாப்பே இல்ல. இவ்வளவும் அந்த பிள்ளைக்கு தெரியவே தெரியாது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆஹா, இவன் யாரு என்ன, இவன் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், எதுவும் அந்த பிள்ளைக்கு தெரியாது. புதுசா இருக்கு. கொஞ்சம் வினோதமா தான் இருக்குது. சரி, நான் சொல்றத புரிஞ்சுக்க. ஓ மகா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கினதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வந்தா போதும், புரியுதா? வாடி. மாட்டேன். வாடி. மாட்டேன். நீ ஏன் இங்க வந்தா அல்லது நான் அங்க வந்தா? வேண்டாம். இதுதான் என் அழகி. பிடிச்சிருக்கா உனக்கு இந்த ரூமெல்லாம்? ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே நம்ம வாழலாம். சரி. இங்க பாரு, நீ எப்பவும் மகாராணி மாதிரி இருக்கணும், சரியா? எல்லாரும் பேச்சுலதான் சொல்லுவாங்க, உன்னை மகாராணி மாதிரி வாழ வைக்க, மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு. என்ன மகாராணியாவே ஆக்கிட்டீங்க. அப்படி நான் என்ன பண்ணினேன்னு உங்களுக்கே என்ன இவ்வளவு பிடிச்சிருக்கு? என்ன முழுசா நம்புறல, அதான் நான் எது செஞ்சாலும் சரியா இருக்கும் நம்புற பாரு. அதான் என்கிட்ட எதுவுமே இல்லாத போ என்ன விரும்பின பாரு. அதான் நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காமலே என்ன விரும்பின பாரு. அதான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சது கூட இல்ல பாரு. அதான் இது வரைக்கும் நீ யாரு, எங்க இருக்க, உன் கூட போந்தவங்க யாரு என்ன, எதுவுமே நீ என்கிட்ட கேட்டதே இல்ல. நீ எதிர்பார்க்கறதோ நீ பார்க்க விரும்புதோ என்ன மட்டும்தான். அதான் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சது. என்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேங்கிற, அது எப்படி? எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க பாசம் கட்ட முடியும். இப்ப கேட்டல என்னையா உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. அதான் இதுக்குதான் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சது. சரி, நான் உன்னோட கேப்ப கோபப்படக்கூடாது. கேளுங்க. நான் மூட்டை தூக்குறவன், கஷ்டப்பட்டவன்னு தெரிஞ்சுதானே லவ் பண்ணுனேன். இதையே எத்தனை வாட்டி கேப்பீங்க? ஆமா ஆமா ஆமா. இதை விட்டுட்டுலாம் போக மாட்டேன்ல? கொண்டே போடுறேன். அதான் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேனா? ஆமால. சரி, ஒருவேளை நான் மூட்டை தூக்குறவனா இல்லாம முதலாளியா இருந்தா? முதலாளியா இருந்தா என்ன, கஷ்டப்பட்டு யாரும் முன்னுக்கு வரவே மாட்டாங்களா? அப்படிதான் நீங்க வருவீங்கன்னு நினைச்சுக்கிடுவேன். அப்படி வரணும்னு தானே எனக்கும் ஆசை. அதுக்காக நீங்க என்ன காலத்துக்கு மூட்டையா தூக்கிட்டு இருக்க முடியும்? நீங்க கஷ்டம்லாம் பட வேண்டாம், முதலாளியா மாறிடுங்க. அடியே என்ன? I love you டி. எனக்கு இப்ப என்ன சொல்லனே தெரியல. உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்குடி. நீ சொன்ன விளக்கம் இருக்கு பாரு, கல்வெட்டுல பதிக்க போறேன். போங்க,
எப்ப பாரு என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு. சத்தியமாடி. சரி, அது உட்காந்து பத்தியா எப்படி இருந்தது? இருந்ததே தெரியவே இல்ல. தெரியல. ஆஹா, இதுல நைட்டு தூங்கினா சுகமா இருக்கும்ல. ஆமா, சுகமா இருக்கும். எங்க வீட்டுல முதல்ல அந்த கட்டில மாத்தணும். அதுல படுத்து படுத்து எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இதை வாங்கியிருக்கேன். இதை இப்பவே உங்க வீட்டுல கொண்டு போடலாம். உங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா என்ன? அதான் நம்ம வீட்டுல கொண்டு போட்டிருக்கேன். என் மகாராணி படுத்து தூங்க எனக்கு. டேய், மகாராணி மாதிரி நீ தூங்கணும்டே. நீ மகாராணி மாதிரி ஒண்ணுங்கிறதாலதான் இவ்வளவு செட்டிங்லாம் பண்ணி வச்சிருக்க. எனக்கு அழுக வந்துரும் போங்க. சத்தியமா சொல்றேன், அப்படி மகாராணி மாதிரி ஒண்ணு பாத்துக்குவேன். உன் காலு தரையில கூட பட விட மாட்டேன். போதும் விடுங்க. ஏன் இவ்வளவு பாசம் காட்டுறீங்க. பாசம் இல்ல, ஆசை. உன்னை என் வீட்டுக்குள்ளே வச்சிருப்பேன். வெளி உலகத்துக்கு உன்னை நான் காட்டவே மாட்டேன். என் மகாராணியை வெளி உலகத்துக்கு காட்டவே மாட்டேன். இந்த மகாராணியை நான் மட்டும்தான் பார்க்கணும். இந்த மகாராணி காட்சி கொடுத்தது எனக்கு மட்டும்தான் இருக்கணும். அரண்மனைக்குள்ளே வச்சிருப்பேன். நீ நடக்கிற பாதை கூட பஞ்சுமத்தியா தான் இருக்கணும். அவ்வளவு ஆசை. ஆசை இல்ல, பேராசை. உன்னை அப்படியே தங்கத்தட்டுல வச்சு தாங்கணும். இப்படி ஏகப்பட்ட கனவு இருக்கு எனக்கு. நான் அப்படிலாம் பாத்துக்கணும் ஆசையா இருக்கு. இவ்வளவு ஆசையா? இல்ல, இன்னும் அதிகமா இருக்கு. உனக்கும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நீ கடைசியா இருக்கும் போதே உன்னை அப்படி தாங்கி பாத்துக்கணும். நான் ஆபீஸ் பக்கமே போக மாட்டேன். ஆபீஸா?